அண்ணே இது குணசேகரன் 5000 ரூபா. இது வந்து கணேசன். இது வந்து 85ல் இருக்குண்ணே. பேரு சத்தியமூர்த்தி. என்னடா இது செல்வி செயின்ல? இது எப்படி இங்க வந்துச்சு? அது வந்து கேக்குறல அண்ணே லவ்வர் செயின் ஒருத்தன் கொடுத்தான்ல, நீங்க விட பணம் கொடுக்க சொன்னீங்கல்ல. செல்வி லவ் பண்றாளா? சாரிப்பா, ரொம்ப பசிச்சுப்பா. சாப்பிடு சாப்பிடுப்பா. இருப்பா. நல்லா சாப்பிடியா? சொந்த வீட்டுக்குள்ளே செவரு எரிக்க வச்சு திருட மாதிரி நினைக்கிறியப்பா. சாரிப்பா, நடு ராத்திரில உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னாப்பா இப்படி வந்தேன். இத்தனை நாள் நீ சாப்பிட்டு தான் சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்படி பட்னியா சுத்துறேன்னு இன்னைக்கு தான்டா தெரிஞ்சது. நேரத்துக்கு சாப்பிட்ருக்கியா? நிம்மதியா தூங்கி இருக்கியா? என்னைக்காவது உன் செல்போனை பயம் இல்லாம எடுத்து அட்டன் பண்ணிருக்கியா? அளவுக்கு அதிகமா கடனை வாங்கிட்டு உன் சுதந்திரத்துக்கு விலையா கொடுத்துட்டியா? நீ சொல்ற மாதிரி கடன் வாங்கி பிசினஸ் மேன் ஆகலாம். ஆனா கடனை வாங்கிட்டு நிம்மதியா இருக்க ஒரு பிசினஸ் மேனை காட்டுறான். முன் அனுபவம் இல்லாம ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற, அதனாலேயே எல்லாத்துலயும் தோத்து போற. சும்மாவா சொன்னாங்க? தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். ஏதாவது ஒரு தொழிலை முழுசா கத்துக்க, அதையே ஆரம்பி. கண்டிப்பா ஜெயிக்கலாம்ப்பா. சத்யா, நம்ம பரம்பரையே வாடகை வீட்டில் வாழ்ந்த பரம்பரைப்பா. இது நமக்குன்னு நானே கஷ்டப்பட்டு கட்டின வீடு. நல்லா இருக்கவங்க கூட வீடு கட்டும்போது எங்கேயாவது கடன் வாங்குவான். நான் ஒத்த ரூபா கூட வாங்கல. ஏன் தெரியுமா? எனக்கு அப்புறம் அது உனக்கு பாரமாயிடக்கூடாதுன்னா. கடனை வாங்கிட்டு தரலன்னா 4 பேர் நம்மளை வந்து திட்டுவான். ஒருத்தன் திட்டினானா நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடும்பா. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே போயிடும்பா.
எங்க நகையை எடுத்து வந்து எங்க கிட்ட அடமானம் வைக்கிறியா? என்னையா யோசிச்சு போட்டு பாக்குறீங்க? நீங்க நாசமா போயிடுவீங்கடா. அது வரைக்கும் அப்பானாலே பிடிக்காம சுத்திட்டு இருந்த எனக்கு அன்னைக்கு தான் நிஜமாவே எங்க அப்பா யாருன்னு புரிஞ்சது. போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. சரிண்ணே. ஒரு பாக்கெட் அப்புறம் என்னாச்சு? நான் அடிபட்ட அந்த நிமிஷம் வரைக்கும் என் உயிரோட மதிப்பு எனக்கே தெரியல. அடிதடி தகராறு பெரிய வீரன் நினைப்பா பாரு. பெத்தவங்களை தவிர வேற யாரும் வந்து நின்றுட்டு இருக்கா? சார் டாக்டர் டாக்டர் சத்யா பொண்ணாங்களே பொழைச்சுக்கிறான்ல. அடிச்சி போயா. அவனுக்கு என்ன கேடு? நல்லா தான் இருக்கான். வந்துட்டாங்க. சத்யா பொண்ணாங்களே பொழைச்சுக்கிறானா? சத்யா பொண்ணு இல்லையா பொழைச்சுக்கிறானா? எங்க ராசாவை ஒரு தடவை பார்த்தோம். அப்படியா? இருங்க ராசாக்களா கூட்டு வரேன் இருங்க. சத்யாவை காப்பாத்தின தெய்வம் ஐயா நீங்க. நீங்க நல்லா இருக்கலையா? ஆமா நீங்க நல்லா இருக்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. நல்ல ஆட்டு ராசா. எல்லாம் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் என் கெரியர்ல நிறைய பேஷண்ட்டை பார்த்திருக்கேன். ஒரு சின்ன காயத்துக்காக ஒரு ஊரே கதறி அழுவுறதை இப்பதான் பாக்குறேன். ஐயோ மிஸ்டர் சத்யா சார், யூ ஆர் ரியலி கிரேட். உங்க மகிமை தெரியாம திட்டிட்டேன், சாரி. ஆமா, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்களே, இவர் யாரு? ஐயோ சுதந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது, கண்ணாடியை போட்டுட்டாங்க பாருங்க சார். சத்தியமூர்த்திக்கு கடன் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் சங்கம். அடுத்த மாசம் 13ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. ஐரே, நான் அவ கழுத்துல தாலி கட்டுற நாளே நல்ல நாள். அதனால வர 5ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சதமானம் பவதாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி தீர்காயுஷ்யமஸ்து. அத்தை, நிச்சயதார்த்தம் சிம்பிளா நடந்துருச்சுன்னு கவலைப்படாத. கல்யாணத்தை பெருசா நடத்திடுவோம்.